சர்க்குருவே சரணம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கணக்கன்பட்டி ஐயா எனக்கு செய்த மிகப்பெரிய அதிசயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் ஒரு சிலது என் வாழ்வில மாற்றத்தை கொண்டாந்தாரு அப்படின்னு சொல்லி. நீங்க இப்ப தான் புதுசா பார்க்குறீங்கன்னா, சேனல்ல லிங்க் இருக்கும் பாருங்க. செக் பண்ணி பாருங்க. ஓகேங்க. நம்ம என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நாம இப்ப இதில பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயா ஃபோட்டோக்கு பக்கத்தில ஒருத்தர் ஃபோட்டோ இருக்கு இல்லையா? அம்புக்குறி போட்டு வச்சிருக்கேன். இது நெறைய பேத்துக்கு இவர தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இவரு யோகானந்த பரமஹம்சர். இவர பத்தி வந்து தெரியாதவங்களே இருக்காது. இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகிங்க. இவர பத்தி நான் இப்ப தனியா ஒரு வீடியோல பார்த்துறலாம். ஃபர்ஸ்ட்டு இதில என்ன எனக்கு இதில அதிசயம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேங்க. கணக்கன்பட்டி ஐயா வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமா தான் தெரியும். நான் அவரோட ஜீவ சமாதிக்கு ஒரு 2 டைம் தான் போயிருக்கேன். அந்த 2 டைம் போனதுலயே என்ன மிகப்பெரிய லைஃப்ல டோட்டலா சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காரு. என் வாழ்க்கையில வந்து நடக்கணும் ஆசைப்பட்ட ஒரு சில செயல்கள் வந்து இப்ப தான் ஒவ்வொன்னா நடந்துட்டுருக்குங்க. அதில எனக்கு ரொம்ப ரொம்ப அ அதிசயமா நடந்தது இப்ப நான் சொல்லப் போறது. அது என்ன அப்டின்னா, ஆ இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த யோகி ஐயா பத்தி, பரமஹம்சர பத்தி. அவரோட பயோகிராஃபி அதாவது யோகியின் சுயசரிதை அப்படிங்கிற ஒரு புக்கு. அதாவது ஐயாவ கும்புறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் அடிக்கடி வருங்க. அந்த புக்கு வந்து எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. சரி என்னடா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஆனா அத வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்ததே இல்ல. அப்படியே வந்தாலும் அது பெருசா எடுத்துக்க மாட்டேன். அடிக்கடி ரெக்கமெண்டேஷன்ல வரும். நெறைய பேத்து வாழ்க்கைய வந்து இந்த புக்கு மாத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப கூட நம்ப சரி வாங்கி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்தாலும், அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க விடல. அது ஏன்னு தெரியல. அவரையும் நான் விட்டுட்டேன். அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி மறுபடியும் அகெயின் அதே மாரியே வந்து புக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ல வருது. சரி ஓகே. நம்ம என்னதான் நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த புக்க வந்து சர்ச் பண்ணி அதாவது YouTubeல தான் பார்க்குறப்ப நெறைய பேசியிருந்தாங்க. அதில வந்து ரஜினி சார் பேசியிருந்திருப்பாரு. ஒரு சின்ன சின்ன கிளிப்லாம் பார்த்தேன். அதில வந்து அவர் வந்து இந்த இத பா இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட லைஃப் வந்து நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் வந்து ஹிமாலயாஸ்ல போய் தியானம் பண்ணி ஒரு சில மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில நடந்ததாகவும், பாபா படம் எடுத்ததே வந்து அவரு இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம், அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே மைண்ட்ல வந்து அப்படியே அந்த படத்த ஃபுல்லாவே டைப் பண்ண மாரி மைண்ட்ல வந்து வந்தது. நான் அத காப்பி பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து எங்க கையில குடுத்த மாரி, என் மைண்ட்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த புக்க படிக்க படிக்க எனக்கு ஒரு ஒளி மாரி வந்து அந்த புக்லேருந்து வந்துச்சு. கை நீட்ட சொல்லுச்சு. அதேமாரி கை நீட்டினேன். படுக்க சொல்லுச்சு. தலவாணி எடுக்க சொல்லுச்சு. அந்த ஒளி வந்து என் உடம்புல அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் என் உடம்பு ரொம்ப லேசா வந்து ஃபீல் பண்ணுனேன். அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இதில இன்னும் மிகப்பெரிய அதிசயம் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் வாங்கி வச்சு ஏதோ 12 இயர்ஸா அந்த புக்கு 12 இயர்ஸோ, 20 இயர்ஸோ சம்திங் சொல்லியிருந்தாரு. வாங்கி வச்சே படிக்கவே இல்லையாமா. அது அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து படிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்ளோ பெரிய லைஃப்ல மாற்றம் நடந்தது. நீங்க இந்த புக்க பத்தி நீங்க கேள்விப்படுறேன் இப்ப தான் படுறீங்க அப்படின்னா, நீங்க பூர்வ ஜென்மத்தில ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிங்கிற மாரி ரொம்ப இதா பேசியிருந்தாரு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம இந்த புக்க நம்ம படிக்கக்கூடாது? அப்படின்ற மாரி சொல்லியிருந்தது. இன்னும் சிலர் சொல்லியிருந்தாங்க, இந்த புக்க நீங்க படிச்சீங்க அப்படின்னா, நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்க? நீங்க பிறந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது, இப்ப நீங்க இங்க இருக்கீங்கன்னா, இப்படி கொண்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க வச்சுரும். ஏன்னா ஃபுல் ஆஃப் நெறைய சித்தர்களோட எனர்ஜி அந்த புக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கங்க. ஸோ ஓகே. நாம்பளும் வந்து இந்த புக்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நானும் உடனே அந்த பார்த்த உடனே அடுத்த செகண்ட் Flipkartல போட்டு ஆர்டர் பண்ணி என் புக்கும் கையில வந்துருச்சு. இதில இன்னொன்னும் என்ன அப்படின்னா, அ அந்த புக்கு வந்து ஆடியோ ஃபார்மேட்லயே இருக்கு YouTubeல. அத வந்து நம்ம சரி ஃபர்ஸ்ட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கேட்டேங்க. கேட்டப்ப என்னாச்சு அப்படின்னா, ஒரு அத்தியாயம் ஒரு ஒரு 1 ஹவர் அது கிட்டத்தட்ட 23 ஹார்ஸ் ஓடும்னு நெனைக்கிறேன்.
அதில் ஒருத்தர் பேசியிருந்திருப்பாரு. அப்படியே அதுக்குள்ளேயே போயிடலாம். அவ்வளோ ஒரு அருமையாக பேசியிருந்திருப்பாரு. அவர் அந்த சேனலில் ஒரே வீடியோ தான் போட்டிருந்திருப்பாரு யூடியூப்பில். ஆடியோ புக்கை சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துருந்தேன். கேட்டு பார்க்க என்னாச்சு அப்படின்னா, என்னால கேட்கவே முடியலங்க. அப்படி தூக்கம் தள்ளுது. தூக்கம் வந்தா கூட பரவாயில்லைங்க, கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சுட்டு சரி மறுபடியும் கேட்கலான்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம், ஹெட் பெயின் வந்துச்சு பாருங்க. அது வார்த்தையால சொல்லவே முடியாதுங்க. எனக்கு ஆல்ரெடி தலையில பிரெயின்ல ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்ப கூட எனக்கு அந்த மாரி ஒரு பெயின் இல்ல. இந்த புக்க படிக்க எனக்கு அப்படி ஒரு பெயின். என்னடா இது இப்படி தலைவலிக்குதே! எனக்கு அப்ப தெரியல. இதனால தான் அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னா, அ YouTubeல போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறப்ப ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. இந்த புக்க வந்து அவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியாது. அப்படி படிச்சுட்டீங்கன்னா, நீங்க எங்கேயோ போயிருவீங்க. படிக்க உங்களுக்கு வந்து அந்த கர்மாஸ்லாம் வந்து அப்படியே உடையும். இந்த இந்த மாரி புக்ஸ் அதாவது இதெல்லாம் ரொம்ப எனர்ஜி சித்தர்கள் நெறைய சித்தர்களோட எனர்ஜி இதில சொல்லியிருப்பாரு அவரு. ஸோ, அதனால உங்களுக்கு வந்து இந்த புக்க படிக்க உங்க உடம்புல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு தூக்கம் வரும். ஒரு சிலருக்கு வந்து தலைவலிக்கும். ஒரு சிலருக்கு மோஷன்ல வந்து பிளட் போகும். ஒரு சிலருக்கு வந்து லூஸ் மோஷன் போகும். அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கங்க. அப்போ வந்து எனக்கு பார்க்குறப்போ, ஓ! அப்படின்னு நான் நம்பிட்டேன். ஓகே. இதனால தான் நமக்கு தலைவலி வருதுன்னு. சரி மறுபடியும் இன்னொரு டைம் படிச்சு பார்க்கலாமே, கேட்டு பார்க்கலாமே. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, புக்கு நான் ரிட்டர்ன் வாங்குறதுக்கு முன்னாடி இது. ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி இத வந்து நான் பண்றேன். நைட்ல கேட்குறேங்க. நைட்ல கேட்டேன்னா, அதே மாரி தான். தலைவலி தாங்கல. 1:30க்கு எந்திரிச்சுட்டு அந்த டைம்ல டோலோ 650 மாத்திரை போட்டுட்டு படுக்கிறேன். அப்பயும் எனக்கு சரியாகல. ஐயாவ கனகம்பட்டி ஐயாவ, "ஐயா எனக்கு எப்படியோ இந்த வலிய எனக்கு சரி பண்ணி குடுங்கன்னு" சொல்லிட்டு வேண்டிட்டு படுக்கிறேன். அப்பயும் சரியாகல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எகைன் மார்னிங் எந்திரிச்சு ஒரு டேப்லெட் போட்டு, மறுபடியும் ஐயாவ வேண்டிட்டு திருநூறு வச்சுட்டு படுக்கிறேன். அப்ப முடிவு பண்ணேன். ஐயோ! இந்த புக்கு படிக்கவே கூடாது அப்படின்ட்டு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் எகைன் 1 வீக் கழிச்சு மறுபடியும் வந்து என்னைய அந்த புக்கு வாங்கு அப்படிங்கிற மாரி என் மைண்ட்ல தாட் வருது. வாங்கி தான் பார்க்கலாமே, பேசாம நம்ம புக்கா வாங்கி படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாட்டு எனக்கு மைண்டுக்குள்ள வருது. வாங்குனப்புறம் அத நான் ஆர்டர் போடுறேன். Flipkartல போடுறேன். அதுவுமே எனக்கு ஒரு சைடு வந்து பயத்துல தான் போடுறேன். ஏன்னா, அப்படி ஒரு தலைவலிங்க. இந்த புக் அப்படின்னா நம்ம படிச்சே ஆகணுமா? வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்ற மாரி எனக்கு மைண்ட் ஆயிருச்சு. அப்படி ஒரு ஹெட் பெயின் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னா, புக் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் வாங்கி 2 டேஸ் ஆச்சு. எனக்கு ஒரு பயம் படிக்கிறதுக்கே. வாங்கி வச்சுட்டேன். வீட்ல படிச்சுட்டேன். படிக்கணும்னே தோணல. வாங்கி வீட்ல வச்சு ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சுட்டு, சரி அப்படியே நான் வச்சிருக்கேன். தொட்டு கூட பார்க்கல. அப்படியே டேபிள் மேல இருக்கு. அ அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அந்த மண்டே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, படுத்திருக்கேன் மதியத்தில. படுத்திருந்ததுக்கப்புறம் நான் புக்க பார்க்குறது, கிட்ட போய் பார்க்குறது, அந்த அதில யோகி அந்த ஐயாவோட ஃபோட்டோ, பரமஹம்சரோட ஃபோட்டோ இருக்கும். அப்படியே பார்த்து வேண்டுறேன். எனக்கு வந்து இந்த புக்க நான் பேசுறேன் அப்படியே இந்த புக்கோடயே. எனக்கு இந்த புக்க நான் படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. எனக்கு இந்த மாரி ஹெட் பெயின்லாம் வருதுங்க. அ எனக்கு நீங்க தான் அருள் புரியணும். நான் எதற்காக பிறந்திருக்கேன்? எனக்கு ஏன் வந்து நான் வந்து எம்ஏ, பிஎட் முடிச்சிருக்கேன். எனக்கு சரியான ஜாப் எனக்கு இல்ல. எனக்கு ஜாப் போகணும். ஸோ, அதனால இது ஓகேவா? இல்லை நீங்க என்ன நான் பண்ணட்டும் வாழ்க்கையில? எனக்கு என்னன்னே புரியலையே! 4 செவுத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறேன். எனக்கு நீங்க தான் வந்து எனக்கு வழிகாட்டணும். எத்தனையோ பேத்துக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. இந்த புக்கால எவ்வளோ பேத்தோட லைஃபே மாறியிருக்கு. ஸோ, எனக்காக நீங்க வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு படுக்கிறேங்க. படுத்திருக்கேன். அப்படியே நான் டிவி பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். தூங்கி ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன அப்புறம் என் மேல ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி அப்படியே இறங்குது. நல்லா தெரியும். அந்த இறங்குறப்பயே நல்லா முழிச்சுட்டேன். ஏன்னா, எனக்கு அந்த எனர்ஜி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் தியானம் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப வந்து அந்த ஒரு பிரபஞ்ச எனர்ஜி வந்து நம்ம பாடி வந்து கன்சியூம் பண்ணும். அதே மாரியே என் உடம்புல வந்து பாஸ் ஆகுறத நல்லா உணர்ந்தேன். உணர்ந்தோனே டக்குனு முழிப்பு வருது. என்னால கண்ண திறக்க முடியல. நல்லா உணர்றேன். அப்புறம் லேசா கண்ண திறக்கிறேன்.
கண்ணை திறந்து பார்க்குறப்ப தெரியுதுங்க, அந்த சுவரை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒளினா அது அப்படியே அந்த ஸ்டார்ஸ் மாதிரி மின்னுது, சுவர் ஃபுல்லாக மின்னுது. ப்ராமிஸாக சொல்கிறேன், அப்படியே ஒரு மாதிரி மின்னுது. என்னால் கண்ணே திறக்க முடியல. அது யார் வந்தது, இப்போ வந்து எனக்கு கணக்கம்பட்டியாரா இல்லை யோகானந்த பரமஹம்சரா அப்படிங்கிறத என்னால் இன்னமுமே வந்து என்னால் அதை யாருன்னு வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனால் எனக்கு நல்லா தெரியுங்க, அந்த வைப்ரேட் வந்து இறங்குச்சு. அந்த ஒளி வீடு ஃபுல்லாக அந்த ஒளியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு முழிப்பு வருது. முழிப்பு வந்ததுக்கப்புறம் உடனே சரி இந்த புக்கை படி அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து தோணுது. ஓகே அப்படின்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 வந்து நான் எடுத்து ஒரு அப்போ வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயம் கலந்த இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த புக்கை எடுத்து வேண்டிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ண ஒரு அத்தியாயம் முடிச்சிட்டேங்க. அதை படிக்க அந்த புக்கை படிக்க எனக்கு அதே இப்போ நான் எப்படி அந்த மதியம் வந்து படுத்திருந்தப்ப எனக்கு ஒரு எனர்ஜி இறங்குச்சுன்னு சத்தியமாக சொல்கிறேங்க. அதே மாதிரியே எனக்கு அந்த குழந்தைங்களுக்குலாம் உச்சி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி லேசாக யாரோ வச்சு அழுத்த மாதிரி ஜிவுன்னு அப்படியே இறங்குதுங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்படியே படிச்சுட்டே இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கூட தலைவலியே இல்லை. என் உடம்புல எந்த ஒரு மாற்றமும் நிகழல. நான் ஒரு அத்தியாயம் தான் படித்து முடிச்சிட்டேன். அவரோட வந்து பிறப்பு எங்கே பிறந்தார் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் இருக்கும், படிச்சிருக்கேன். நான் ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு வந்து என்ன எனக்கு வந்து ரிவ்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் எப்போயாச்சும் நான் மதியம் தூங்கினேன் அப்படின்னா, தூங்கி எந்திரிக்கிறப்ப டயர்டாக இருக்கும். மோஸ்ட்லி மதியம் தூங்கி எந்திரிச்சா ஒரு மாதிரி பிரிஸ்காவும் இருக்கும். ஆனால் அன்னைக்கு வந்து அந்த எனர்ஜி என் மேலே இறங்குச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப ஹாப்பியாக, ஒரு ஆனந்தமாக, ஒரு மைண்டே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரே ஹாப்பி மூடாக இருந்த மாதிரி எனக்கு நல்லாவே என் உடம்பு நல்லா ஃபீல் பண்ணுச்சுங்க. இது கணக்கம்பட்டி ஐயா மேலே சத்தியமணி சொல்கிறேன், என்னோட குரு அவர். எனக்கு உண்மையாலுமே இந்த இதெல்லாம் நல்லா நடந்தது. நான் நல்லா என் பாடி உணர்ந்துச்சு. இதை நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்களோ நம்பலையோ அது எனக்கு தெரியலைங்க. எனக்கு இது நடந்துச்சு. இன்னொன்று ஏன் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது வந்து ஃபெயிலியரில் தான் முடியுது. ஒரு ஜாபுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன், அதுவும் ஃபெயிலியரில் தான் முடியுது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் தாராளமாக இந்த புக்கை வந்து வாங்கி படிங்க. ரொம்ப கம்மி விலை தாங்க, 157 ருபீஸ் தான். இல்லை நான் வந்து ஆடியோவாக நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் நீங்கள் வந்து யோகானந்த பரமஹம்சர் ஆடியோ புக் அப்படின்னு போட்டிங்கனாவே முதல்ல வந்து சஜஷனில் அதுதான் வருங்க. ஒரே வீடியோ தான் இருக்கும். அதில் அவர் பேசியிருந்திருப்பார். நல்ல மில்லியன் கணக்கு வியூஸ் போயிருக்கும். ஒரே வீடியோ ஃபுல்லாக ஒரு 23 ஹார்ஸ் வந்து வந்திருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கேளுங்க. பயப்பட வேணாம். நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரொம்ப படிக்க முடியாது, தலைவலி வரும், அதெல்லாம் சொல்லியிருந்தேன்ல. நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேணாம். படிங்க. இன்கேஸ் ஒரு சிலருக்கு அப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் உங்களோட குரு, நீங்கள் கணக்கம்பட்டியார்னா கணக்கம்பட்டியார், இல்லை ஐயா இவர் யோகானந்த பரமஹம்சர்கிட்டே வேண்டிக்கோங்க. எனக்கு இந்த புக்கை படிக்கணும், என் வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, தயவு செய்து வாழ்க்கையை அந்த மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே வந்து இந்த புக்கை நான் படிக்கணும்னு, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நான் கேட்குறேன். ஓகேங்களா? சரிங்க. இதுதான் வந்து எனக்கு ஐயா செய்த மிகப்பெரிய மிராக்கிள் சொல்வேன். ஏன் நான் படிக்கணுன்றது தான். எனக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் சஜஷன் வந்துச்சு. ஏன் அப்போலாம் என்னால் முடியல, இப்போ தான் முடியுது அப்படின்னா இதில் ஐயாவோட கருணை தான் எனக்கு. சரிங்க. ஒவ்வொருத்தரும் இந்த புக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி பயனடைங்க. ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, யூடியூப்லேயும் ஆடியோ புக்காக இருக்குது, நீங்கள் கேட்டு பயனடைங்க. இந்த புக்கு படித்து முடிக்க எனக்கு எவ்வளோ நாள் ஆகுதோ தெரியலைங்க. 638 பேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த புக்கை படித்து முடிச்சுட்டு ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் தனியாக போடுறேன். சரிங்களா? ஓகேங்க. சத்குருவே சரணம். அடுத்த ஒரு மிராக்கல் வீடியோ என்ன அப்படின்னா, விளக்கு தியானத்தின் மூலமாக எனக்கு முருகர் காட்சி தந்தார். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது என் அப்பன் முருகப்பெருமான் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இது கண்டிப்பாக உண்மை. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்க. ஒருவேளை நீங்கள் இந்த புக்கை வந்து படிச்சிருந்தீங்க, இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க,
அதாவது யோகியின் சுயசரிதம் புக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? சரிங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு இந்த வீடியோ முடியுது. நாம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சர்க்குருவே சரணம். அனைவரும் பிறப்பு இறப்பு என்ற ஒரு கொடிய நோயிலிருந்து விடுபட்டு கடைசியாக முக்தி என்ற இறைநிலையை அடைய வேண்டும் என்பதே இச்சேனலின் நோக்கம். நன்றி.